நமஸ்காரம் 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 நேர்களே. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான கருத்துக்கள், ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம நிறைய கருத்துக்கள் சொல்றோம். இது நம்ம 3 தலைமுறையா நம்ம இந்த ஆராய்ச்சியில் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கடவுள் வழிபாடுகள் ரொம்ப இருக்கும், எப்ப பார்த்தாலும் கோவில் ஈடுபாடுகள் நிறைய இருக்கும், கோவிலுக்கு போயிட்டு போயிட்டு வருவார்கள், காலையில ஒரு முறை விளக்கேத்துறது, சாயங்காலம் ஒரு முறை விளக்கேத்துறது. ஆனா அவங்க லைஃபே டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கும். காரணம் சில நேரங்கள்ல எனக்கு என்ன, ஒரு சில நிழல்கள் எனக்கு என்ன அவர்கள் மேல விழும் பொழுது கண்டிப்பாக சில சிக்கல்களை உருவாக்கும். இப்போ நம்ம திங்கட்கிழமை பார்த்தோம், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பாக்குறோம். இந்த காலையில் நேரத்துல 5:45 இருந்து பகல் என்னன்னு கேட்டீங்கன்னா 12:15 வரைக்கும், 5:45 இருந்து 12:15 வரைக்கும் இந்த விலாமரம் என்று சொல்வார்கள், இந்த விலாமரத்தின் நிழல் மட்டும் செவ்வாய்க்கிழமை என்று நம் மீது விழக்கூடாது. அது பர்டிகுலரா லக்னத்துல செவ்வாய் இருப்பவர்கள், அல்லது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், அல்லது எண் 9 பெயர் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக என்னன்னு கேட்டா இந்த விலாமரத்தின் நிழலில் படக்கூடாது. நம்ம போய் அந்த நிழல் நம்ம மேல படக்கூடாது. எப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் டைமிங் பாத்தீங்கன்னா 5:45 இருந்து காலையில 12:15 வரைக்கும். அதே புதன்கிழமை என்று என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில 5:45 இருந்து எனக்கு என்ன 12:15 வரைக்கும் கோபுர நிழல் விழக்கூடாது. எப்படி பாத்தீங்களா, புதன்கிழமை அன்று காலை 5:45 இருந்து அதே மாதிரி 12:15 வரைக்கும் கோபுரத்தின் நிழல் நம் மீது விழக்கூடாது. அவ்வாறு விழுந்தால் அது தோஷமாக கருதப்படும். குறிப்பாக லக்னத்தில் புதன் இருந்தாலும் சரி, அல்லது புதன் நீச்சமாக இருந்தாலும் சரி, அல்லது யாரோட பேர்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈல தொடங்குறது, எக்ஸ்ல தொடங்குறது, ஹெச்ல தொடங்குறது, என்ல தொடங்குறது. என் மீன்ஸ் நாகேந்திரன், அந்த மாதிரி ஈனா ஏழுமலை, இது மாதிரி சம்திங். இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா புதன்கிழமை அன்று மட்டும் காலையில 5:45 இருந்து 12